டேய் வராறா ஆஞ்சநேயரு. என்னடா முச்சந்திர விக்கிரத்தை வச்சிருக்கியா? ஆஞ்சநேயர் என் தலைவருங்க. தலைவனா? எவன்டா அவன்? தப்புங்க, அவன் சொல்லக்கூடாது, கண்ணு போயிடும். ஆஞ்சநேயர்னா யாரா? அதான்டா வால் இருக்குமே அவர்தான். நீயும் வாழ வச்சுட்டு நல்லா இருக்கும்டா. அப்ப இவனுக்கு எவன்டா பிரசாதம் வைப்பா? கார சட்னி இருக்கா? ஐயோ தப்புங்க, திங்கிறது துப்ப கூடாதுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்டாலும் கிடைக்காதுங்க. உண்மைதாங்க, திங்கிறத அலட்சியப்படுத்த கூடாதுங்க. வேண்டாங்க, சும்மாக்கா. வேண்டாங்க, சாப்பாடு கடவுளுக்கு சமங்க, அது துப்ப கூடாதுங்க. தப்புங்க. வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடுற எச்சக்கல நாய் நீ எனக்கே புத்திமதி சொல்றியா? வெளுத்து கட்டு. ஒரு அப்பாவை கிட்ட வீரத்தை காட்டுறீங்களே, நீங்களே பெரிய புடுங்கி நினைப்பா? பத்து சீருவா சிறுத்த புலி. பது வேண்டாம் பது. பறந்து அடிச்சா 8 ஊர் தாண்டி விழுவீங்கடா ராஸ்கல்ஸ். ஒன்னும் விட மாட்டேனே. ஏதோ போனா போகுது, நீ பாட்டுக்கு போறேம்மா. பது சாரி, தப்பாயிடுச்சு. இவங்கெல்லாம் வெத்து வெட்டுங்க. என்னடா என்னமோ பாட்சால ரஜினிகாந்த் மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாம் உன் அடியாளுங்களாட்டம், நீ பெரிய ரவுடி லீடர் ஆட்டம். போடா துப்ப கட்ட பையன். ஏஜி ஏன் சட்டை கிழிச்சிய? புது சட்டைக்கு காத்தறையா? என் பொழப்புல மண்ணு விழா. அவன் என் சட்டையை கிழிச்சிட்டு எகிரிக்கிட்டே இருக்கா. நீ என்ன ஆஃப் பண்றியா? எலி மருந்து குடிச்சு செத்து போயிடுவா சொல்லிட்டேன். பதுவ ஒன்னும் சொல்லாத. I love பத்து. I love பத்து. I love பத்து. ஆந்திவன் இல்ல, அவனை பெத்த அப்பனே வந்தாலும் இந்த சீதை மட்டம் நிக்காது. வறட்சியால வாடிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு டேம் கட்டி கொடுத்து பயிர் விளையிற மாதிரி செஞ்சு பாட்டாளி மக்களோட கஷ்டத்தை போக்குறேன். வணக்கண்டே, வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அதிக மெஜாரிட்டில என்ன அந்த சீதையம்மா டேம் விஷயத்துல தலையிடாத. உண்மையை சொல்லணும்னா அந்த டேம் விஷயத்துல யார் தலையிட்டாலும் அவங்க மர்மமான முறையில செத்து போயிடுறானுங்க. ரத்தம் கக்கி ஒருத்தன், ஆக்சிடென்ட்ல ஒருத்தன், நெஞ்சடைச்சு போய் இன்னொருத்தன். அது எதுக்குன்னு ராமருக்கும் எனக்கும் உனக்கும் கூட தெரியும். டேம் வேண்டாங்கண்ணா சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு என்ன அக்கறை? சக்கரை பது சக்கரை பது. அஞ்சி ஏய் வராத வராத வராத. எதுக்கு? குடிச்சிட்டு இருக்கேன்டா முட்டா பையல. ஸ்ரீ ஆஞ்சநேயன், என்ன விஷயம்? உங்க அப்பா அம்சாரு, சீம்பால் இருக்காமே, கவுண்டர் கொடுக்க சொன்னாரு. சரிடா, நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் ஒரு நல்ல பாட்டு பாடு. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. டேய் கிறுக்கு பையல, செல்லன தண்ணி உடம்பு மேல படுறப்போ கட்டி போடிடா, கண்ணாலா கண்டுபடி கட்டி போடிடான்னு சூடேத்துற மாதிரி நல்ல பாட்டு பாடலாம்ல. தப்பு, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது. ஆஞ்சநேயர் கோச்சுக்குவாரு. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுடா? ஆஞ்சநேயரை கோச்சு பாரா? ஐயோ ஐயோ பது, என்னாச்சு? என்னாச்சு பது? ஏன் கத்துற? ஐயோ எங்க இருக்க பது? பது என்னாச்சு பது? சொல்லு பது, எங்க இருக்க? பது எங்க இருக்க? என்னாச்சு பது? சொல்லு பது, எங்க?
கடிச்சிருச்சு. அடிச்சே, எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? ஒண்ணும் ஆகாது, மருந்து போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். எழுந்த உடனே சூடா பால் கொடுங்க. அது எப்படிமா இருக்கு? நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து அஞ்சு காப்பாத்தினாலதான் நீ பொழைச்சுக்கிட்ட. இல்லனா உன் உசுரே போயிருக்கும். கண்ணாலே இப்படி போ. ஏய், ஆஞ்சநேயருடா. ஏய், ஆஞ்சி, இங்க வாடா. வாடா அண்ணா. என்னங்க? என்ன? ஏய், என்னாச்சுங்க? ஆஞ்சநேயர் சாமி 7 கடல் தாண்டினாருலடா. தாண்டாருங்க. கடலை தாண்ட முடியாது. ஆத்த தாண்ட முடியாது. குளத்தை தாண்ட முடியாது. குட்டையை கூட தாண்ட முடியாது. தப்புங்க, பாவங்க, கண்ணு அவிஞ்சு போயிடும். தாண்டாருங்க. இல்ல, அந்த ஆஞ்சநேயர் சாமி 7 கடலையும் தாண்டினாருன்னு இந்த வெத்து வேட்டுங்க நம்பணும்னா நீ ஆஞ்சநேயர் பக்தங்கிறதுனால அந்த ஆத்த தாண்டணும். ஆத்தையா? ஏய், ஆத்த தாண்டுமா? என்னடா முடியுமா? முடியாதுடா. இங்க தாண்டா பாக்க. நம்ம தலைவன் பேரை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அப்புறம் உன் இஷ்டம். சரி, சரி. சீதையம்மா டேம் விஷயத்துல அந்த எம்எல்ஏக்கு நீ கொடுத்த வார்னிங் பத்தலன்னு நினைக்கிறேன் பரமசிவம். காதும் வச்ச மாதிரி நமக்கு தெரியாம ஹைகோர்ட்ல ஃபைல நகர்த்துறானா. மெட்ராஸ்ல இருந்து போனு பையில நகர்த்துறானா? அவனை விடக்கூடாது. போடுதடா. ஆனா சிவம், இந்த நிலைமையில அந்த எம்எல்ஏக்கு என்ன நடந்தாலும் அதை நாம தான் செஞ்சோம்னு நினைப்பாங்க. ஆக மேட்டர் கொஞ்சம் கஷ்டமானதுதான். நம்ம கையில கரை படியாத மாதிரி, அந்த எம்எல்ஏ என்ன ஆனான்னு தெரியாத மாதிரி, சீத்தையம்மா டேம் ப்ராஜெக்ட் முடியாத மாதிரி பகடக்காய நகர்த்தணும். அடேங்கப்பா, என்ன செய்ய? நமக்கு சம்பந்தம் இல்லாம நடக்கணும்னா அந்த வேலைய பண்ண ஒருத்தரால மட்டும்தான் முடியும். சாமி, செய்வன செஞ்சு மனுஷங்களை சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. துஷ்ட சக்திகள் அவ்வளவு சீக்கிரம் படியாதுடா. வக்கராச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியும்டா. அந்த டேம கட்டிட்டா இந்த ஊர் ஜனங்க என் பேச்ச மதிக்க மாட்டானுங்க. அந்த எம்எல்ஏ பொழைக்க கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, செஞ்சுத்தான் ஆகணுமா? கத்திய தீட்டுறவனுக்கு கத்தியாலதான் சாவு. மந்திரத்தை நம்புறவனுக்கு மர்ம சாவுன்னு நான் சொல்லல, சரித்திரம் சொல்லுது. கூப்பிடுறேன்.